நான் ஜாக்கி சேகர். இது வந்து ஜாக்கி டிவிக்காக ஒரு ஒரு நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வியூட விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதிகிட்ட கோபி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாப்புல, நீங்கள் வந்து நம்பின ஆட்கள் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, என்ன கேள்வி அது? அதாவது நீங்கள் நம்பின ஆட்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் மறந்துடுவீங்களா? அதை நீங்கள் மறந்துடுவீங்களா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் கேள்வி. அதை டக்குன்னு சொல்லுவார், மறக்கலாம் முடியாது சார், வலிங்க அது பயங்கரமான வலி, தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அதை வந்து சொல்லியிருப்பாங்கள. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். எனக்கு டக்குன்னு மைக் ஆன் பண்ணி ஃப்ரேம் இதெல்லாம் பார்த்ததில் வந்து நான் என்ன சப்ஜெக்ட் பேச போகிறேன்றது மறந்துட்டேன். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விரிவான பார்வையில் அதை வந்து பேச போகிறோம். நம்மோடு இணைஞ்சு உரையாடுறதுக்காகவே பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. ரைட்டு. ஸோ இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். இவர் கோபிக்கும் அந்த டிஸ்கஷன் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பிரித்து பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பேசியிருக்கோம். அதை ஒரு அப்படியே அந்த வீடியோ பார்க்க தான் நமக்கு என்னன்னா, அடுத்து இதை பேசலாங்க. ஓகே. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இது பட்டுச்சு. ஏன்னா ரொம்ப வளர்ந்தாலும் நம்மலாம் வந்து ஒன்றும் பெருசாக வளரல இன்னும். அதுக்கே நமக்கு வந்து என்னங்க வளரலன்னீங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த ஒரு நாட்டில் இப்படி வந்து நடுத்தரில் நடந்துட்டு இருக்கோம். இது என்ன வளர்ச்சி இல்லையா இது? இல்லை சார், அவர் அளவுக்கு நீங்கள் எப்பவுமே கம்பேர் அப்படி பண்ணணுங்க. அப்படி சொல்லுங்க. அதுக்காக நம்மளுடைய வளர்ச்சி அப்படியே வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது இல்லையா? கண்டிப்பாக அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் என்னென்னா, அவர் வந்து அதை சொன்னார், உங்களுக்கு துரோகம் இழைப்பவர்களை நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க அப்படின்னும் போது அவர் வந்து அந்த அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று, நான் விஜய் சேதுபதி வந்து நான் நிறைய இடத்துல என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க அப்பாவும் பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவார். நீ ஒன்றா சம்பாரிச்சு நீ என்ன வேணாலும் கீழ்ச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். முக்கியமாக அவர் அவங்க அம்மா பற்றி பேசுகிறது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள்னு வச்சுக்காங்களேன். பிடித்த அவர் வர நிறைய விஷயம். இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கிற ஒரு விஜய் சேதுபதிக்கும் இப்போ இருக்கிற விஜய் சேதுபதிக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவருமே சொல்றாரு, நான் நிறைய மாறி இருக்கேன், நிறைய வந்து இல்லை, இப்போ வந்து நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் வந்து என்னை வந்து கற்றுக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாரு. அதில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பேசினதா வந்து டக்குன்னு அதான், எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசினாரோ அதே மாதிரி இதை பற்றி பேசும்போது ஒரு சின்ன புன்னகை வந்தது. ஏன்னா இவர் கேட்பாரு, இதை கேட்ட உடனே பெரிய வழியான ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஏன் அதை அப்படி அவர் சொல்லுவாருன்னா, அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபர்ஸ்டே நமக்கு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட் கொடுத்துட்டு நமக்கு வந்து அவங்க ஹிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல சொல்லியிருப்பாங்க, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். சரி, அவங்க சொன்னாலும் கேட்கல அப்படின்னும் பொழுது யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுமே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்டை தான் நம்ம இல்லை, அந்த ஹிண்ட்டை தான் நம்ம மதிக்கிறதே கிடையாது. அது அவர் அது சொல்கிறது வந்து என்னென்னா, அதீத நம்பிக்கையின் காரணமாக அவங்க நிறையா சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் இப்படி போயிடுங்க, இப்படி போய் அதில் உட்காந்துறீங்களா, அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் நகர்ந்து உட்காந்திங்கன்னா இதை வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இதுதான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, இருங்க நான் கட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜாக்கி டிவி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹைப்பு நிறைய பேர் அதை வந்து இப்போ ஹைப் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சரி சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் நம்பர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம், அறிகுறி அப்படின்னும் சொல்லலாம்.
கூடவே என்ன அப்படின்னா ஜாக்கி விலாக்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருந்தது பார்த்தீங்களா, ஞாபகம் வருதா? இப்போ கொஞ்சம் தூசி தட்டி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அந்த சேனல்லையும் இப்போ வந்து ரெகுலராக நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். அதையும் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோஸை வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நண்பர்களுக்கு. முக்கியமாக இன்னொரு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் சேனல் வந்து இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. ஸோ அதனால ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இன்னுமே ஒரு பெரிய உதவி என்ன அப்படின்னா, நம்ம ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் சேனல் வந்து ஸோ இன்னுமே ஒரு பெரிய உதவி என்ன அப்படின்னா, ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் அந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த யூடியூப் சேனல் வந்து இன்னுமே வந்து நமக்கு மானிட்டைசேஷன் ஆகலை. ஸோ அது மானிட்டைசேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கான வாட்ச் ஹவர்ஸு அதுவும் வந்து இந்த நான்லாம் என்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இந்த வீடு மாற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் என்னாச்சு, என்னால் அதை வந்து வீடியோஸ் வந்து ஆமாம், இங்கே யூடியூப் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கான். அவன் வந்து என்னென்னா ரொட்டேஷ்னல் பேசிஸில் தான் வந்து வாட்ச் ஹவர்ஸை கேல்குலேட் பண்ணிக்கிறான். இப்போ உதாரணத்திற்கு சொன்னாங்க, எனக்கு புரியவே இல்லை. அதே தான், உதாரணத்திற்கு நம்ம போன ஜூன் வரைக்கும் என்ன பண்ணியிருந்திருப்போம், வாட்ச் ஹவர்ஸ் ஒரு 3800 வாட்ச் ஹவர்ஸ் வச்சுருந்தோம். அந்த ஜூனுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போன ஜூன் நான் சொல்கிறது, அந்த ஜூனுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோஸே போடாமல் அப்படியே விட்டுருந்துருப்போம். அதன் பிறகு வந்து நம்ம இப்போ இந்த ஜனவரி ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வீடியோஸ் போட ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போலேருந்து கணக்கு எடுத்துக்கிறான் வாட்ச் ஹவர்ஸ்னால், இப்போ நீங்கள் ஏப்ரல்னா ஏப்ரல் டு ஏப்ரல் மே ஜூனா, இப்போ ஜூனுக்கு அப்புறம் கணக்கு வச்சுக்குவோம். நம்ம இப்போ வந்து அப்படியே ஜூன் ஜூலைனா நம்ம வந்து அதற்கு முன்னாடி மாதங்கள் வரைக்கும், அதாவது லாஸ்ட்டு 365 டேஸை ரொட்டேஷனல் பேசிஸில் எடுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட்டு 365 டேஸ்க்கு முன்னாடி தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். 365 டேஸ் பிரேக் விட்டுருக்கோன்னா அப்பப்போ ஒரு வீடியோ போடுறது. அப்போ அந்த வாட்ச் ஹவர்ஸ் வரவே இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீடியோவை தொடர்ந்து போட ஆரம்பித்ததுலேருந்து இருக்கிற வாட்ச் ஹவர்ஸை இது கேல்குலேட் பண்ணுது. அந்த ஒரு சிறப்பான விஷயமும் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்களை வந்து தொடர்ந்து ஓட விடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை ஓட விட்டு வாட்ச் ஹவர்ஸை ஏற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம போடுவோம். பட் இருந்தாலும் சும்மா இருக்கிற நேரத்துலையாவது அதை கொஞ்சம் போட்டு விட்டு அது மாதிரி ஓட நல்ல நெட்லாம் பிரச்சனை இல்லை, வைஃபைலாம் அப்படிலாம் பிரச்சனை அன்லிமிட்டட்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு கொஞ்சம் போட்டு ஓட விட்டிங்கன்னா அது வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க நம்புகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே பேச்சை. ஓகே, அது ஒரு பெரிய வழின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதன் பிறகு நான் ஆக்சுவலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறாமா, இந்த பிரேக் விட்டது இடம் தேடினதுனால மறந்துருச்சு. அவர் தான் சொல்லுவார், ஏற்கனவே அவங்க வந்து நிறைய ஹிண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிண்ட்டு கொடுக்குறதுல தான் என்ன கொடுமை அப்படின்னா, நம்ம ஹிண்ட்டு கொடுத்தும் வந்து அதை மதிச்சிருக்கவே மாட்டோம். மதிக்காமல் அந்த நம்பிக்கை துரோகம், அதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களா, ஹிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா கண்மூடித்தனம் நம்பிடுவோம். அதே தான். ஆனால் என்ன நம்பிக்கை எதனால் வருதுன்னா, அதீதமான காதல் நேசத்தில் வரும். இப்போ இன்றைக்கி காலையில் நித்யானந்தாவோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர். வேறு லெவலில் இப்போ நான் வந்து யார் யாருக்கும் ரசிகராக மாறிட்டு இருக்கேன். சாட்டை வீடியோலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நித்யானந்தாவுடைய வீடியோ இன்றைக்கி காலைல சூப்பராக இருந்தது. என்னென்னு சொன்னோன்னா, இந்த காலையில் ஏதோ மொபைல் பார்க்குறது நிறுத்து, நீ போய் தான் வந்து குண்டு போகிறது நிறுத்த போறியா? இல்லை. அதே மாதிரி இந்த யாருக்காவது காலையில் எழுந்ததுமே மெசேஜ் அனுப்புறது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாத. அது முக்கியமாக பொம்பளைங்கிட்ட பண்ணாத. அவள் ஏற்கனவே 10 பேர் பிரேக் பண்ணிவிட்டு 10 பேர் பேட்ச் பண்ணுறதுக்கு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அது அப்படி சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், நீ நேற்று தான் அவகிட்ட 10 தடவை பிரேக் அவுட் பண்ணி 10 தடவை வந்து பேட்சப் பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ திருப்பி இன்னும் 11வது தடவை வந்து பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அவளை போய் பார்க்கறது, அவன் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்றது செக் பண்ணுறது, முதல்ல அதை நிறுத்து அப்படின்னாரு. அந்த மாதிரி இல்லை, இவர் விஜய் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே நம்புறோம் இல்லைங்களா, அங்கே தான் ஜாக்கி ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இப்போ இந்த புதுசாக காதலிக்கிறவங்க மாதிரி தான் அது. நம்ம வந்து காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவோம், இல்லைப்பா சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமாக யோசிப்பாங்க. அவங்க கோவம் வந்து எப்படி வரும்னா, ஒன்று வந்து அவங்க ஒருவேளை காதலில் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா, நாம காதலில் இல்லாதவங்களாக இருந்தோம்னா, உனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கல, அதுக்காக என் பாய் ஃப்ரெண்டே இந்த மாதிரி பேசுகிறியா, இது ஒன்று நினைப்பாங்க. இன்னொன்று என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உலகத்திலே அவர் தான் சிறந்தவர் அப்படின்னும் பொழுது அவங்க காதலை பிரிக்கிறதுக்கான வேலை மட்டும்தான் நம்மளோடதுன்ற மாதிரி நினைப்பாங்க. அது ஏன்னே தெரியாது. நமக்கு என்ன வேலை இல்லையா, ஆஃபீஸ் போக வேணாமா, நம்ம புள்ளக்குட்டியே இல்லாமல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளும் அப்போ வந்து காதல் ஏற்படும் வயதில் இருக்கோன்னு கூட வச்சுக்கோங்களேன்.
அப்போ உடனேவே அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, ஒன்று இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல அதனால இவ இப்படி சொல்கிறா. இது ஃபஸ்ட்டு தாட்டி தான் வரும். இன்னொன்று என்னென்னா, நம்ம லவ் பண்ணுறது இவளுக்கு பிடிக்கல, இவளோட நம்ம இல்லைங்கிறதுக்காக நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஏன்னா உலகத்திலே அவர் தான் சிறந்தவர் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்ம எவ்வளவோ பேசுவோம், நம்ப மாட்டாங்க. இது வந்து காதலில் இருக்கும்போது, இந்த காதலில் இருக்கும்பொழுதாவது இந்த நம்பிக்கை துரோகம் பற்றி யோசிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இப்போ இவர் வந்து செகண்ட் வகையில் இருக்கார் போல இருக்கு. நட்புலேயும் இந்த மாதிரி நம்ம வந்து சந்திச்சிருப்போம். இந்த நட்பில் முக்கியமாக அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி அவங்க செய்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாகவே தெரியும். இது நான் நட்புன்னு மட்டும் சொல்லலைங்க, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களில் யோசிச்சு பாருங்கள். சில பேர் அவங்க அம்மாவை கூட யோசிச்சு பாருங்கள். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது உள்ளுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்போ நீ ஏன் போகிற, அவன் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்வாங்க. நம்ம யோசிப்போம், அதானே யாரும் பேசின மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது என் குடும்பத்தில் குச்சி கொடுத்து வருதையோ உங்களுக்கு வேலை. இல்லை மேடம், எங்கள் அம்மா இப்பெல்லாம் பேச மாட்டாங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் வாங்க. சரி சரி, இல்லை இல்லை, திடீர்னு இந்த அசரீரின்னு சொல்லுவாங்களே, அந்த அசரீரி எங்கள் அம்மா இல்லை, போதுமா வா. ஸோ உடனே அதை வந்து சொல்லுவாங்க. நமக்கு உடனே என்ன தோணும், இப்போ அவன் என்ன எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கானா அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் இல்லை, இவன் எதுக்குமே வர்றது இல்லையே, நம்ம மட்டும் ஏன் போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே ஆக்சுவலாக நடக்கிறது என்னன்னா, நம்ம சொந்தக்காரங்களை விட நம்ம யார் வீட்டுக்கு இப்போ போகணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்மளை பயங்கரமாக பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் நமக்கு டக்குன்னு இது என்னன்னா, நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன இதுதான் அது. அந்த விஷயத்த நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க சொல்கிறத, அது நம்மளுக்குள்ளார பயங்கர ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் உருவாக்கும். ஆமாம், பயங்கர பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துக்குமே வழிவகுக்கிறதா இருக்கும். இதெல்லாம் ஏன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி எப்போவுமே நீங்கள் ஒக்கலும் பக்கலுமாவே இருப்பீங்க உங்கள் புருஷனோட. அப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க அவங்க, ஓகே ஐயோ என்னவோ இவ்வளோ க்ளோஸ் என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கிறதா அவங்களோட தாட் ப்ராசஸாகவே இருக்கும். இதை இவங்க செய்யும் பொழுதே நமக்கு கூட இருக்கிற யாராவது ஒருத்தர், முக்கியமாக கணவராக இருக்கப்பட்டவரே கூட சொல்லுவார், இந்த பருமா அவங்க வேணும்னே சொல்கிறாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு அப்போ முதல் எதிரி யாரை தெரிவாங்க? கணவர் தான். அப்போ இது ஒரு வகை. ஓகே, இன்னொரு ஒரு வகை நட்பு. நட்புலையுமே வந்து ரொம்ப தெளிவாக சொன்னோம், நான் ரொம்ப நாளாக வந்து உங்களோட பழகிட்டு இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஓகே, அந்த பொண்ணு உன் முன்னாடி ஒன்று பேசுதுரே, எல்லாரும் முன்னாடியும் வேற மாதிரி பேசுது. அந்த இதுக்கு மிகுந்த எக்ஸாம்பிளே யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ வீடியோவில் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்போ சுபாஷினின்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது திடீர்னு ஆஃபீஸில் ஒரு நட்பு துளிர்த்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாட் டு சே, இது உண்மையான இது அது ஆக்சுவலாக. ஆமாம், அவங்க வந்து ஒர்க்குக்காகவே வந்து நம்மளை கன்சிடர் பண்ணல. அவங்க வந்து ஆக்சுவலாக என்கிட்ட பழகினதே என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் டேர்மில் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க, பயங்கர முனைப்படுத்தாங்க என்னுடைய பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை ஆஃபீஸ் போன உடனேவே அந்த பழக்கத்தை மறந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே இது ஷார்ட் டேர்முக்கு நம்மளோட நட்பு பாராட்டணுங்கிறதுக்காகவே அவங்க வந்து, அதுவும் ஆஃபீஸில் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக போகணுங்கிறதுக்காகவே பண்ணியிருந்துருக்காங்கங்கிறது லேட்டாக தான் புரிஞ்சுது. இதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஷார்ட் டேர்ம் நட்பை வந்து கண்டிப்பாக வேறு யாராவது சொல்லியிருந்திருப்பாங்க. அதுவும் ஆஃபீஸில் சொல்லும்போது நமக்கு வந்து அது தெரியவே தெரியாது. ஏன்னா ஆஃபீஸில் நம்ம முன்னாடி அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா, ஒன்று நம்ம முன்னாடி ரொம்ப க்ளோஸ் மாதிரியும் நமக்கான விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரியும் வந்து பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நமக்கு அவங்க பேக்கில் என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்மளை சிந்திக்கவே விடாத அளவுக்கு தான் நம்மளை வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா ஜாக்கி? நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதை? இல்லை, அது உண்மை. அதை சிந்திக்கவே முடியாது நம்மளால. கண்மூடித்தனமான இப்போ அந்த அவர் சொன்னாங்க, அது பெரிய வழிங்க. அது எப்படிங்க மறக்க முடியாது? எல்லா நிகழ்வுகளையும் நம்ம கூட இருந்துட்டு அவங்களுக்காக நம்ம நிறைய நேரங்கள் நம்ம செலவிட்டு, அவங்க திடீர்னு வந்து உங்கள் வாழ்க்கையில் இல்லை தான். அந்த நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னேனே, அது இன்னும் ஒளிபரப்பா நம்ம போடலன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட் போடல. அப்போ உங்களுக்கு அது போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது நாளைக்கு போட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இதை போடுறேன். அதில் அவங்க சொந்தம் வந்து அதுதான்,
என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அந்த கதையை நான் சொல்லிடுறேன். அம்மா வந்து ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து ட்ராப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பழக்கம். நீங்கள் அப்படி போயிடலாம், அந்த போர்டு கிட்ட போய் நின்றுங்க, அவ்வளோதான், அங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான், தட் இஸ் திஸ் இஸ் குட் ரைட். இடம் செட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. அதுதான் இப்படி வச்சுக்கிறது. இன்னும் இந்த பக்கம் தான் சூரியன் இல்லையா, அப்போ இப்படி வச்சுருது நல்லது. இப்படி வச்சு பெட்டர். இடத்த தேர்ந்துக்கிட்டு போகிறதுக்குள்ளே போதும். சொல்லுங்கள். ஸோ அவங்க என்ன அப்படின்னா, அந்த அம்மா வந்து 2 பேரும் ஒன்றா வந்து ஸ்கூலில் நகர்ந்து கூட வரும் ஆடியோ. ஸோ அந்த 2 பேருமே வந்து என்னென்னா ஒரே ஸ்கூலில் பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 அம்மாக்கள் போய் பிக்கப் பண்ணுறப்ப, பசங்களை பிக்கப் பண்ணுறப்ப வேறு எதாவது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம், 2 அம்மாக்கள்னால் வேறு என்ன பிக்கப் பண்ணுவாங்க? அப்புறம் அவங்க கல்யாணம், அவங்க கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எப்படி இவங்களை யாராவது பண்ணியிருக்காங்களா அது மாதிரி? என் ஃப்ரெண்டு பண்ணுவாள். என்ன யாரு வாத்து கூட தான் எனக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்து அனுப்புவா. பெண்கள் நட்பு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதனால் ஸோ அந்த மாதிரி அதில் என்னென்னா அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. எஸ், அவங்களே உலகம்னு இருந்திருக்காங்க அந்த லேடி. இவங்களுக்கு வந்து அந்த அதீத அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்றதும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஓப்பனாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என் தனிமையின் காரணமாக தான் நான் வந்தேன், இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன், உன்னை பார்க்கவும் வர மாட்டேன், உங்களோட பேசவும் மாட்டேன். எஸ், ஆனால் இதுக்கான ஒரு வழியை ஒரு நாள் நீ அனுபவிப்ப, அப்போ உனக்கு அது தெரியும் அப்படின்னு ஒரு டெக்கில் வந்து பேசியிருந்தாங்க. அதை வச்சு ஒன்று எபிசோட் பேசிட்டோம். எஸ் எஸ் எஸ். இன்னும் வந்து 2 நாளைக்கு அந்த எபிசோட் போட்டு நாளைக்கு தான் இது, ஐ மீன் அது நீங்கள் பார்த்துட்டு தான் இதுக்கு வருவீங்க. அதனால் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் சப்போஸ் அதை மிஸ் பண்ணவங்களுக்கு சொல்லணும். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த அதீதமான அன்பின் காரணமாக நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு அது வந்து அது புரியாது. எஸ், எப்படி சொல்கிறதுன்னா கண்மூடித்தனமான அன்பு தான் அது. அதனால தான் அது அப்படி சாத்தியம். சொல்கிறது இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களே நமக்கு வந்து சிந்திக்கிறதுக்கே டைம் விட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த சிந்திக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா தானே நீங்கள் வந்து இல்லையே இவன் இப்படி இருந்திருப்பானோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. அதை செய்யவே மாட்டாங்க. செய்யாமல் நிறைய நேரங்களில் வந்து பண்ணுறது தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே வரும் அப்படின்னா, நாம் அவங்கள விட கொஞ்சம் வளர்ந்துட்டா கண்டிப்பாக அவங்க அதை செய்வாங்க. நம்ம பேரை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு நமக்கே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்மள்ட்டேருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளை திட்டி நம்மளை ஓரளவு நல்வழிப்படுத்துகிற ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா, இவங்கள மாதிரி ஆட்கள் அவங்கள நம்மள்ட்டேருந்து நகர்த்துறதுக்கான எல்லா விஷயமும் செய்வாங்க. நம்ம ஆனால் அதை யோசிக்கவே மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு வந்து அப்போ கூட வந்து சிந்திக்கிற நிலைமை வராது. அதை தான் நான் சொன்னேன், இந்த சிந்திக்கவே விட மாட்டாங்கன்ற இதை. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கூடவே இருந்துக்கிட்டு இப்போ நமக்கு புத்தி இருக்கணும்ல, நமக்கு அந்த புத்தி அப்போ எட்டவே எட்டாது. என்னென்னா, இவ்வளோ நாளாக நம்ம கூட இருக்கான், நம்மளை திருத்திக்கிட்டு இருந்திருக்கான், நம்மளோடவே பயணிச்சிருக்கான், இவனா நமக்கு இதை செய்ய போகிறான் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். புதுசாக வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பழகிறவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக நம்ம மாறுவோம் பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்க அந்த விஷயத்தை வந்து இன்புட்டை கொடுப்பாங்க. அதை தான் வந்து இவர் ரொம்ப ஃபீல் பண்ணியே சொன்னார். சுத்தமாக முடியாதுங்க, நிறைய லெசன்ஸ் லேர்ன்ட் அதெல்லாம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்களா? உங்களுக்கே ஒரு டவுட் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு தாட் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு முதன்மையான இடம் கொடுப்பாங்க. அதையும் அந்த மாதிரியான நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும். நீங்கள் மாடு மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நேரத்தை செலவுப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பணம் வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸாகவே இருக்கும். அவங்க பழகிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அவங்களோட அதிகமான ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அது வந்து ரொம்ப இதுவாகவே இது பண்ணுவாங்கன்ற நான். எஸ், அது இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்காளா? இல்லை மேடம், இந்த ஃபோட்டோ நான் பார்க்கல. ஓகே, இது நான் ரொம்ப நாள் வரைக்கும் என் டிபியில் ஸ்டேட்டஸ்லாம் கூட போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன். டிபியில் வச்சுருந்தீங்களா? என்னோட டிபியில் இல்லை,
எங்களோட குரூப் டிபியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இதுக்கெல்லாம் நான் சுத்தமாக அந்த பக்கமே திரும்ப கூட மாட்டேன் மேடம். என் ஸ்டேட்டஸ் பக்கமே திரும்பல. இது என் ஸ்டேட்டஸ் கூட தான் இருந்தது. ஸ்டேட்டஸ்லாம் நான் பார்த்துருவேன். இதில் இருந்தது எங்கே காணோம்? இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? என் ஸ்டேட்டஸில் தான் இருந்தது. இது வந்து என்ன ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் போடுவீங்க. நான்லாம் பாருங்கள் டெய்லி என் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுனே ஒரு குட். இது எப்படி சார் இது? என்னைக்காவது ஒரு நாள் போடுவீங்க சார். இப்போ என்ன சொன்னீங்க? ஸ்டேட்டஸ் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னீங்களா? அதுதான். அதை எப்படி பார்க்கலைங்கிறது ஏன் உங்களால் ஒத்துக்க முடியல? பார்க்கல நீங்கள். நான் ஸ்டேட்டஸில் போட்டும் பார்க்கல. ஆடி ஒரு அமாவாசைக்கு ஒரு நாள் போடணும். எப்படி பாரியா திரும்பவும் இதே மாதிரி. இன்னைக்கு பௌர்ணமி டைமுக்கு ஏதாவது அப்படி வரும்போது அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு வந்து பிரச்சனை என்னன்னா எனக்கு யாரையும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜாக்கி. எனக்கான ஆட்கள் ரொம்ப குறைந்தமான ஆட்கள். இந்த யூடியூப்ல இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து போட்டால் தான் 4 பேர் பார்ப்பாங்க. அது மூலமாக தான் 4 பேர். எப்படி மாற்றுது வருமா? இன்னைக்கு கூட வந்து மீனாட்சி வந்து என்ன பண்ணியிருக்கா, ஸோ டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கிறா. இதெல்லாம் என்ன சொல்லுங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணி 4 பேர் பார்த்து புது புது ஆளுங்க வந்து புது புது நட்புகள் வரும்போது தான் ஏதாவது கிடைக்கும். நான் இல்லை, அதாவது அதை எப்படி மாற்றுறது, இப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி மாற்றுறீங்க நீங்கள். யானையோட பண்ணுறது நிரூபிக்கிறீங்க. ஓகேவா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் செம்ம காமெடி. இது ஏன் நிறைய பேசிட்டோம். இந்த ஹிண்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, அப்போவும் நம்ப மாட்டோம் சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன செய்வாங்க, மொட்டேர்னு அடிப்பாங்க. அடிச்சதுக்கப்புறம் தான் பொறிகளைங்க நம்ம வந்து பொறிகளைங்க மட்டும் இல்லை, ஒரு 3-4 நாளைக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே இதில் என்னன்னா சமாதானமே ஆயிருப்போம். அதுக்கு வந்து சில காரண காரியங்கள்லாம் சொல்லி நம்ம சமாதானம் ஆகும். ஆனாலும் அந்த வலி இருக்குல்ல, வந்து இல்லை, அந்த வலியோடைய உணர்வுகளை அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். என்னன்னா அந்த வலியில யாரை பார்த்தாலுமே வந்து நம்ப தோணாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு அது கீழே விழுந்தப்புறம் நான் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது தட்டி விட்டுனான்னு வைங்க, உங்கள் ஆடியோ அந்த ஆடியோ மாதிரி அங்கே வரலனாலே எனக்கு பிரச்சனை இல்லை மேடம். அது எடுக்காட்டா கூட பரவாயில்ல, இன்னொரு நாள் கூட பண்ணிக்கும். நீங்கள் வந்து அதில் அப்படியே நான் வந்து அப்படியே அந்த டெக்னிக்கலாக ஒரு விஷயம் நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்றத தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் அங்கேருந்தே பேசுங்க, இட் வில் டேக். ஓகே, அங்கே வந்து ஸ்டைலாக அப்படி இருக்கிறதே சின்ன டப்பா, அந்த டப்பாருங்க நண்பர்களே, நான் சொல்கிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க. நகரேன், நீங்கள் நகருங்க. பாருங்க, இதுதான் வந்து நான் வச்சுருக்கிறது. எங்கால் என்ன பண்ணு, இங்கே கை வச்சு பேசுது, டம்முன்னு ஒன்று வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டொம்மு. அதுதான் மேட்ரு. அதுதான் கொஞ்சம் நகர்ந்து இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இது வேறு வழுக்கும் ஆக்சுவலாக. இப்போ விஷயம் எல்லாருமே சொன்னாங்க வெளியில் பண்ணுங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு. சரி, இந்த குளிர் வரத்துக்குள்ளே இதை பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த குளிர் வரத்துக்கு முன்னாடி தான் இப்போ ஒரு 8:15 ஆகுது. 9:15 வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பலார்னு இருட்டிடுவான். அது எப்படின்னே தெரியாது. சரி, ஓகே. இப்போ என்னென்னா பாருங்க, சரிங்களா, தான் மறந்துட்டேன் பாருங்க. இது இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? இந்த படார்னு அடித்து சொல்லி கொடுப்பாங்க அப்படின்பொழுது அந்த உணர்வுகள் அழகாக கடத்திருந்தாருன்னு சொன்னேன். கரெக்டு. என்னென்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகம்னா கொஞ்ச நாளைக்கு யாரையுமே நம்ப வராது. அதை விட இன்னும் அழகாக சொல்லியிருந்தாரு, யாரை பார்த்தாலுமே எரிஞ்சு விடணும்னு தோணும். அதை கிட்டேயே கொஞ்ச நாள் என்கிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது ஏன்னா நம்ம யாரையுமே பார்த்தா டக்குன்னு நமக்கு பேசவே வராது. பேசுகிறவங்களாம் நம்மளை ஏமாற்ற போகிறாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். அண்டு இந்த தோற்று போயிட்டோங்கிற ஒரு வழி இருக்குல்ல, அது இன்னும் கொடுமையானதுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானா அப்போ நம்மளை இப்போ வந்தான்ல அவன்லாம் வருவான், சொன்ன அன்னைக்கே கேட்கல அப்படின்வான். நீங்கள் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது? அதுதான் இருக்கிறதே பெரிய வழி. அதாவது நம்ம வந்து நம்ம காயப்பட்டதோ இல்லை அசிங்கப்பட்டதோ அவமானப்பட்டதோ கூட, ஆனால் நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு வரும்போது இருக்கிற ஒரு பெயின் இருக்கு பாரு, அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். எஸ், ஏன் அது கொடுக்கும் மேடம். அது ஆமாம் சார். அதான் சொன்னார், ஒரு 4-5 நாள் வெளியே வராது, நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போயிடும். முக்கியமான விஷயம் நம்பிக்கை. மனிதர்கள் மீதான நம்பிக்கையே ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அது புதுப்பிச்சு வர்றதுக்குள்ளார இருக்கு பாருங்க, அது ரொம்ப வலி. என்ன வலின்னா, திடீர்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட உண்மையிலேயே ரொம்ப உண்மையாக பழகுவான். நம்ம வந்து அவனை பார்த்தீங்கன்னா ஒரு 15% to 20% சந்தேக கண்ணோடவே தான் அவங்ககிட்ட இருப்போம். இப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமாங்கிற அந்த பயம் நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழியையும் அவர் வந்து ரொம்ப அழகாக கடத்தியிருந்தார். அதான் அதுக்கு சொன்னார், ஹிண்ட்டு கொடுப்பாங்க கேட்க மாட்டோம், வேற எவனாவது வந்து சொல்லுவான் அதையும் கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் மேடம், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது மறந்துடும். கும்பாபிஷேகம் பரிவட்டம் எல்லாமே அவங்க வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க, நம்ம வந்து அது அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். அதுக்கப்புறம் ரியாலிட்டி தெரியும் போது ஓகே. இப்பயும் வந்து நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு அவங்க மீது வருத்தம்லாம் இருக்குல்ல, இப்பயும் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் அந்த கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க மொழியில் பேசுகிறது வந்து அதுக்கு சரியான தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ எப்படி சொல்கிறது, இல்லை இது இப்படி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஜாக்கி. இப்போ இது வந்து எப்படின்னா அதான் நான் சொல்கிறது, அதுக்கு தான் நான் சொன்னேன். இந்த ப்ரையாரிட்டைசேஷனுக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். உண்மைதான். அப்போ நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களுக்கு அவங்க மொழியில் பேசணுன்னா அவங்க தான் பண்ணிட்டு போயிடுவாங்களே நம்மளை. ஆனால் நான் இதை தூக்கி இதில் அந்த நம்பிக்கை துரோகத்தை வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஒரு விதமாக பார்க்கலாம் ஜாக்கி. இதுக்கு நம்பிக்கை துரோகம்ன்றீங்க. இப்போ உங்களுக்கு அந்த கதை தெரியும். இங்கே ஒரு நண்பர் என்ன பண்ணார், வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறாரு. ஆமாம் 30,000 பவுண்டை வந்து ஒரு நெருங்கிய நண்பருக்கு கொடுக்குறாரு. அவரும் கட்டடம் பண்ணுறவர். அவர் நெருங்கிய 30,000 பவுண்டு. அவன் என்ன பண்ணுறான்னா நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். ஏன்னா அங்கே இங்கேன்னு சொல்லி எந்த விஷயமே பண்ணாமல் அந்த 30,000 நாமம் போட்டால் இதில் என்ன கொடுமைன்னா திரும்ப அவர்கிட்ட பேசுகிறாரு. அங்க மேட்டர். இப்போ அதுக்கு இல்லை இப்போ அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ரியாரிட்டைஸ் வேற, நம்பிக்கை துரோகம் வேறன்னும் போது சில நட்புகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அவர் வந்து இத்தனையும் அவங்க வந்து அதாவது அந்த 30,000 பவுண்டுக்கு அப்புறம் அவங்கள ஏன் நீ அவங்க கிட்ட பேசுறேன்ட்டு நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. நான்லாம் அப்படிதான். ஏடா ஒருத்தன் பெரிய நம்பிக்கை துரோகம் சொல்லி உன் வீட்டில், அவர் வீட்டில் வந்து ஒரு டாய்லெட் தான் இருக்குது நண்பர் வீட்டில். அவங்க வீட்டில் வந்து கூட்டு குடும்பத்தினைக்கும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாய்லெட்டை போடணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த விஷயத்த பண்ணார். ஆனால் அந்த புறம்போக்கு விபதி அடித்து அவர் வீட்டுக்கே வந்து ஷர்ட் போனால் எப்படி இருக்கும்? அதுதான் அங்கே கொடுமை. அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ அவ்வளவுலாம் ரொம்ப குஞ்சு கொள்ளாத வேண்டாம். அதுதான் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கும் அதுதான் ஞாபகம் வந்தது. அதுதான் கொஞ்சம் அவங்க நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணிட்டாங்கன்னு போனதுக்கப்புறம் நம்ம எங்கே திரும்ப வந்து உஷாராக இருந்தோம்னா திரும்ப அதே ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. அப்போ நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். அதை வந்து நம்ம விடாமல், அதுக்கு தான் அவர் சொன்னார் இப்போ கொஞ்சம் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொன்னார். நிறைய இடத்துல வந்து எஸ் சொல்லி நிறைய இதாகிடுச்சு. இப்போ நான் நோ சொல்கிறேன். முக்கியமாக அந்த மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. வந்து அந்த சென்டிமெண்ட் அந்த விஷயங்களே கிடையாது அப்படின்னு அது சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு போர்ஷன் தான் இந்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி அவர் பேசினது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதான் நமக்கு அவர் சொன்னதே தான் பாடம். ஹிண்ட்டு கொடுப்பாங்க, கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அது ரெண்டும் நடந்தும் நம்ம கேட்கலாம், மட்டேர்னு மண்டையில் அடித்து சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்னென்னா சில நேரங்களில் சில சூழ்நிலை இது வேற ஒன்றும் இல்லை ஜாக்கி. இதுதான் இது வந்து தான் இந்த போர்ஷன் மட்டும் பேசணுன்ட்டு இந்த மாதிரி அவர் பேசின நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை குட்டி குட்டியாக அப்பப்போ நம்ம டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் பேசலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு கேள்வி வரும், செகண்ட் லவ் என்னடா அப்படின்ட்டு. அது போயிட்டே இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, டக்குன்னு பண்ணிடுறோம் ஒரு நாள். ஓகேவா? அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே அது என்னைக்காக இருந்தாலும் பண்ணுவோம். நாங்கள் வந்து இந்த 10 எபிசோட் ஒன்றா சேர்த்து வந்து பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. எப்போ நேரம் இருந்தாலும் அதை பண்ணுவோம். அதில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ், அதான் அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு எப்படி நேரம் அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அதில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்ம படிக்கிறதே மனிதர்களை படிக்கிறதுக்கு தானேங்க அந்த இதையே பார்க்குறது. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, இப்போ ரெகுலராக வந்து நம்ம ஜாக்கி வீலாக்ஸ் தமிழ் சேனல்லையும் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ பார்த்தாலும் முடிகிறப்ப பேசும்போது அது ஓகே இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு போயிடும். அது நடுவில் பேசுவீங்க, நீங்கள் பேசலையா? நடுவில் நான் பேசுவேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே? உங்களுக்கு குரலுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்காது. அதுதான் சேக்கி, அந்த ஹிண்ட்டை தானே கொடுக்க சொல்கிறேன். அது என்ன ஹிண்ட் கொடுக்குறது? அப்படி ஏதாவது சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன், ஓகே அப்படின்ட்டு. 1000 தினார் கீழே கழகம் அப்படின்னு அதே தான் அந்த மாதிரி ஏட்டோ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. சரி, அந்த ஜாக்கி இப்போவும் வந்து கெட்டு போகல. ஜாக்கி வீலாக்ஸ் தமிழில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து. அதையுமே வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது ஒன்று போடலான்னு இருக்கேன். நான் நடந்து போகிறேன், இந்த பாருங்க ஷூ ஒன்று வாங்கியிருக்கேன், நடந்து போகிறேன், ஷூவை காமிக்கிறது ஏதோ ஒன்று. ஆமாம், நிறைய பேர் சொன்னேன் நீ என்ன ஒன்று காமி பார்க்குறோம், அவ்வளோதான். அப்புறம் என்ன போனோம்னா இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைச்சேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஓட விடணும். என்ன, வி நீட் அ வாட்ச் ஹவர்ஸ். எஸ், அது இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாரும் வீடியோக்களை வந்து ஓட விடணும். எஸ், அதுவும் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா உழைச்ச உழைப்புலாம் வந்து அப்படியே போகுது. ஏன்னா நடுவில் நான் பண்ணேன், ஒமானில் போட்ட வீடியோ வந்து 81,000 போயிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி நிறைய உழைப்பு போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது போகலன்னும் போது கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தது, கொஞ்சம் நிறையா வேலை இருந்தது. இனிமேல் அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்யலாமா அப்படின் போது இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு விஷுவலாகவே அதை செய்யலாம் அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து
லைக் பண்ணாதவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. அதே நேரத்தில் ஜாக்கி வீலாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ண மறந்துடுங்க. ஸோ வேற என்ன மறக்காதீங்கிறதுக்கு மறந்துடுங்கிறேன் ஜாக்கி. பாருங்க என்ன மாதிரி ஒரு இது. அதான் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். எஸ், தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.